ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நண்டும் இறாவும் வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு நண்டு வந்துட்டு ஒரு 1 kg வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லோரும் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நண்டு எடுத்துக்கணும். அது வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு இதுவாக இருக்கிறதால எல்லாருமே யாரும் வாங்க மாட்டாங்க. பட் குழந்தைங்களுக்கு இது கொடுத்தோம்னா நிறைய சளிலாம் கட்டாது, நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால தான் வாங்குது. இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நண்டோட இந்த பகுதி இருக்கு இல்லையா, பாருங்கள் நண்டு இது. இந்த நண்டோட இந்த பகுதியை எடுத்துகிட்டு இப்படி பிட்டு எடுத்துக்கணும். பிட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த நடுவில் ஒன்று இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இதை இப்படி இப்படி வந்து ஹப் பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலே தூக்கி விட்டுக்கிச்சின்னா இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்படி இங்கே பாருங்கள் வெளியே வந்துடுச்சுல்ல, அவ்வளோதான். இது இப்படி எடுத்துகிட்டு த்ரோ பண்ணிடணும். இது எடுத்துகிட்டு இதை த்ரோ பண்ணிட்டா நம்ம இந்த கால் எல்லாமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் அது மாதிரி வைக்கிறது இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் பட் நம்ம வந்து வேணாம் அப்படின்னா த்ரோ பண்ணிடலாம். மற்றபடி சின்ன சின்ன காலுங்கள்லாம் போட்டு இடித்து ரசம் மாதிரி, மிளகு ரசம் மாதிரி வைப்பாங்க. பிள்ளைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு அதனால் இதை வந்து நாங்கள் வந்து எடுத்துடுறோம். எங்களுக்கு வேண்டாம், அந்த பெரிய கால் இருக்கு இல்லையா, அது 2 மட்டும் போட்டுப்பேன், அதனால் எடுத்துடுறேன். ஸோ இந்த சைடில் இந்த மசில் மாதிரி இருக்குது இல்லையா, இதையும் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் போடக்கூடாது, இது கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த சதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இது ஃபுல்லாகவே எடுத்துடணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடில் உள்ளதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இவ்வளோ தான் நண்டு ஆஞ்சாச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளைன் வாட்டரில் வச்சு வாஷ் பண்ணணும். நான் இப்போதைக்கு வந்துட்டு ஜிங்கை தாண்டி இருக்கிறதால வந்துட்டு இப்போ இங்கேயே நான் வாஷ் பண்ணிப்பேன். இந்த குழன்னு ஒரு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அப்படியே தான் எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நண்டாயிருது. அந்தளவுக்கு கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்மளே அரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லெக் இருக்கு இல்லையா, கால், இதை தனியாக எடுத்து பிட்டுட்டு இது மாதிரி போட்டுடலாம். அவ்வளோதான், நண்டு ஆஞ்சாச்சு. இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஆயத்து பார்த்துட்டோம்னா நம்ம வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்துட்டு நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். நீங்கள் அடுத்தது க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து கற்றுக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து அதே மாதிரி கால் எடுக்கிறேன். இதை மேலே தூக்கி விடுறேன். தூக்கி விட்டுட்டு இதை இப்படி போட்டுடலாம். அதே மாதிரி வந்து இந்த கால் எடுத்துடுறேன். இந்த காலெலாம் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணிடணும், சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரசம் மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதெல்லாம் எடுத்துறேன். இந்த சதெல்லாம் நான் எடுக்க சொன்னேன் இல்லையா, இந்த சதெல்லாம் வந்துட்டு எடுத்துடணும். இதெல்லாம் எடுத்தனால இந்த கசப்பு தன்மை இருக்காது, கிறிஸ்பியாக இருக்கும். பெப்பர்லாம் நல்லா போட்டு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கோல்டு எல்லாமே குறையும், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜிங்க்கு கிட்ட போகிறப்போ வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நண்டு கிரேவி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரிங்களா? இது ஸ்பைஸியாக இல்லாமல் பசங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் செய்யலாம். இப்போது நீங்கள் ஒன்று பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு பிடிப்பு கிடைக்காது. ஸோ நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிப்பு கிடைக்குங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த நடுப்பகுதியில் இருக்கிற கால் மட்டும் எடுத்துடுறேன். ஸோ வந்து என்ன பண்ணேன்னா இதை இப்படி வச்சுட்டு மேலே ஹப் பண்ணிக்கணும். தூக்கி விட்டோம்னா போதும், ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஒன்று பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்காது. ஒரு தொடர்ந்து 2-3 நண்டு ஆயிரத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா?
நம்ம யார்கிட்டையும் வந்துட்டு ஆஞ்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? ஸோ இது பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நெஞ்சு சளியாக இருக்காது. ஹீட்டு தான் இது. ஆக்சுவலி இது குளிர் டைம் தானே, விண்டர் சீசன் தானே. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். கோல்டு வந்து அதிகமாக பிடிக்காது. கோல்டு தண்ணியை வந்துட்டு நெஞ்சு சளி இருந்தாலும் இது வந்து எடுத்துரும். எங்களுக்கு வந்து இந்த காலெலாம் வேண்டான்றதுக்காக வேண்டி நாங்கள் இதெல்லாம் த்ரோ பண்ணுறோம். சரிங்களா? அவ்வளோதான். அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்க பயப்படுறாங்க அப்படின்னா இது உள்ள மசில் மாதிரி இருக்கும். அது ப்ரோட்டீன் ரிச்சு, ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. ஸோ இது கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அப்புறம் ஆக்சுவலி நாங்கள் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அதனால் வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. ஒரு 8 நண்டு அது மாதிரி வந்திருக்கு. ஸோ வந்து அதனால தான் வந்து பாருங்கள், இந்த மசில் எல்லாமே எடுக்கிறேன். இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடணும். ரொம்ப அலசனம்னா உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி சும்மா ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் வாஷ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதான் ஃபுல்லாக முடிய போகுது. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆயிடுது, என்ன பண்ணுறது? ஸோ யாரை டிபெண்ட் பண்ணணும், வாங்கின இடத்துல வாஷ் பண்ணி வாங்கிட்டு வரணும் அப்படிலாம் பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஆயா கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் அது மாதிரிலாம் நம்ம வாங்கும்போது நம்ம அதுக்கு தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம தனியாக வாங்கிட்டு வந்துட்டு அங்கே விலை கம்மியாக இருக்குன்றதுக்காக மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லா நாளுமே வந்துட்டு ஆக்சுவலி மீன்காரம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டுன்றதுக்காக வேண்டி நாங்கள் செல்ஃபாக வாங்கினோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா ப்ரோட்டீன் ரிச் டயட் தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரியா? நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துட்டு ஒரு இதுவெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது நாங்கள் வந்துட்டு எப்படி வந்து கிரேவி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட்டோ இல்லை வந்துட்டு ஏதாவது இது வந்தால் கேளுங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, பாய்.